கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளுக்குரிய செய்திக்காக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடன் பேசுவாராக. ரோமருக்கு எழுதின புத்தகம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 21 படிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையே நன்மையினாலே வெல்லும். இதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. அதே 16ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 19. அவருடைய எஜமான்கள் 16, 19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க எப்படி இருக்கணும்? நன்மைக்கு எப்படி இருக்கணும்? நன்மைக்கு ஞானிகளா இருக்கு. நன்மை செய்யறதுக்கு ஞானிகளா இருக்கு. தீமைக்கு தீமைன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, படிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கையில பைபிள் இருந்தா ரோமர் 12:21 திருப்பி பாருங்க. மறுபடியும் படிப்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையே நன்மையினாலே வெல்லு. இதான் செய்தி. தீமையே நன்மையினாலே வெல்லு. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். திருச்சபையாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நன்மைக்கு மாத்திரம் நீங்க செயல்படும். தீமைக்கு நம்ம செயல்படவே கூடாது. தீமை என்பது அது சாத்தான் கொடுக்கிற ஒரு காரியங்கள், ஆயுதங்கள். ஆண்டவர் நமக்கு தீமை செய்வாரா? ஒரு நாளும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. சத்துருதான் நமக்கு தீமை செய்வார். திருச்சபை மக்களுக்கும் இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியங்கள், நீ தீமையை நன்மையினால என்ன செய்யணும்? ஜெயிக்கிறோம். ஐயா, நாங்கள் தீமை எப்படி ஜெயிப்பது? பாவத்தை எப்படி ஜெயிப்பது? எங்களுக்கு வரக்கூடியதான போராட்டங்களை எப்படி நாங்கள் மேற்கொள்வது? எப்படி நாங்கள் அதை எதிர்கொள்வது? சத்துருக்களை எப்படி ஜெயிப்பது? உலகம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது? கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவர் எல்லாமே 2 படிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இரவு பகல், ஆண்கள் பெண்கள், நன்மை தீமை, இப்படியே 2 இருக்கு எல்லாமே. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமை வராது என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமைகள் நிறைய வரும். ஆனால் அந்த தீமையை எப்படி நாம் எதிர்கொண்டு அதை ஜெயம் பெறுவது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, நீங்க தீமையை நன்மையினாலே வெல்லணும் என்று சொல்றார். ஆமென். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுங்க. தீமைக்கு நீங்கள் ஞானிகளாக இருக்க வேண்டும். நன்மைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும். அதான் கர்த்தர் நமக்கு சொல்றார், நன்மைக்கு ஞானிகளா இரு, தீமைக்கு பேதையா இரு. தீமைக்கு நம்ம என்ன பண்ணா, தீமைக்கு தான் ரொம்ப ஞானியா இருக்கும். அவன் இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், அதை விட டபுளா பண்ண போறான். அவன் அப்படி பண்ணானா நாம என்ன செய்யக்கூடாது? திரும்ப அதேபடி செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்தோம்னா அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இல்ல போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தீமை செய்தானா நீ நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை நன்மையினால வெல்லும்படியாக சில வசனங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். ரோமர் புத்தகம்
7ஆம் அதிகாரத்துல மிக அற்புதமான ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 14 இருந்து சீக்கிரம் படிங்க, வேகமா படிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, நல்ல கவனிங்க, நானும் பாவத்துக்கு கீழாக என்ன செய்யப்பட்டேன்? விற்கப்பட்டு மாம்சத்துக்குரிய அந்த பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்ட என்று பவுல் சொல்றார். மறுபடியும் எப்படி எண்ணில், அடுத்த வருஷம் எப்படி எண்ணில், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல், பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாம எதை செய்யறேன்? நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதல்ல என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே. ஏன் அப்படி செய்ததுன்னா காரணம் என்ன? எனக்குள் இருக்கிற அந்த பாவம், அதான் தீமை. எனக்குள் இருக்கிற பாவம், நான் பாவத்துக்கு அடிமையாக கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, பாவம் என்னை நடத்துகிறது, பாவம் எனக்கு போதிக்கிறது, பாவம் என்ன சொல்லுகிறதோ, எனக்குள் என்ன ஏவுகிறதோ அதன்படியாக தான் நான் வாழ்கிறேன். என் மாம்சமும் பாவத்திற்கு கீழ்ப்படுகிறது. என் சரீரம், என் ஆவி, என் ஆத்மா எல்லாமே பாவத்திற்காக அது ஒத்து போகிறது என்று பவுல் சொல்லுகிறார். பாவம் அப்படி செய்கிறது. 17ஆம் வசனத்திலே பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா பாவம் எனக்கு தீமையை செய்ய சொல்லுகிறது. பாருங்கள் 18ஆம் வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று. பாருங்க, எனக்குள் என்ன இல்ல? நன்மை. நல்ல கவனி, எனக்குள் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்தேன். நல்லா கவனிக்கணும். நன்மை உள்ள இருந்துச்சுன்னா நன்மை தான் வரும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள நன்மை இருந்துச்சுன்னா நன்மை தான் வரும். அல்லேலூயா. மரம் என்ன மரம்? அது நல்ல மரமா இருந்துச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க பார்க்கல. நல்ல மரமா இருந்துச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கும். பாருங்க, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ நன்மை செய்யதான் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கு பாஸ்டர், ஆனா வெளியே வரும்போது தீமையா மாறிட்டு. அல்லேலூயா. நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் நாம உள்ளத்துல நினைப்போம், ராத்திரி தூங்கும் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். பொழுது விடைந்தவன அப்படியே அது மாறிடுது. ஒவ்வொருவரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தீமையை நன்மையினால வெல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தீமையை நாம ஜெயிக்க வேண்டும். எப்படி? நன்மையினால ஜெயிக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இடத்தில் இருக்கிறது. பாருங்க 19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். மிக அற்புதமான வசனம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகளை அவர் ஒத்துக்கொள்கிறார். நாமும் அப்படி ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பாக நாம் அப்படியே திறந்த ஒரு புத்தகம் மாதிரி, ஆண்டவரே என்னுடைய நிலைமை உமக்கு தெரியும், நான் விரும்புகிற நன்மை என்னால் செய்ய முடியல, என்ன செய்கிறேன்? விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் செய்யல, எனக்குள் இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிறைய பேர் அப்படிதான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசப் என்கிற ஒரு பக்தன் இருந்தான், யாக்கோபுடைய கடைசி மகன். அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு வெகு தீமையை செய்தார்கள். ஆனால் தீமை ஆண்டவர் நன்மையாக தேவன் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இன்னைக்கு ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள், உறவுகள், நண்பர்கள் நமக்கு எத்தனையோ தீமைகளை செய்யலாம். ஆனால் நாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையை நன்மையினாலே வெல்லணும். ஆமென். பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, பல்லுக்கு பல்.
கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால். அப்படிலாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, பதில் செய்வது எனக்குரியது. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்தபடியே 20 அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே இப்படி செய்கிறது. யார் செய்கிறாங்க? பாவம் அப்படி செய்கிறது. அப்ப ஏதோ ஒன்று, ஒரு தீமை நமக்குள் ஒளிந்திருக்கிறது. ஏதோ பாவம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு பொழுது வந்தா போச்சு. குடிகாரம் பேச்சு நைட்ல குடிச்சிட்டு நான் அதை செய்யறேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுது என்னப்பா அப்படின்னு கேட்டா எல்லாமே மறந்து போயிடும். ஆகவே எனக்கு கர்த்தருடைய ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்பு. நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஏதோ ஒரு காரியம் என்னை ஆண்டு கொள்கிறது. நான் என்னை ஆள முடியல. ஏதோ என்னை ஆண்டு கொள்கிறது. நான் எனக்கு அதிகாரியாக மாற முடியல. ஏதோ என்னை அதிகாரியாக ஆண்டு என்னை நடத்துகிறது. பாருங்க 22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகள் இருக்க காண்கிறேன். வேறு ஒன்று எனக்குள் போராடுகிறது. அனுதினமும் எனக்குள் ஏதோ ஒரு காரியம் போராடுகிறது. அதுதான் பவுல் சொல்ற, ஏதோ ஒரு பாவம் என்னை போராடுகிறது. தீமை எனக்குள் ஒரு காரியம் போராடுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் எனக்குள் ஒரு போராட்டத்தை காண்கிறேன். எனக்குள் ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பிரச்சனை எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது யாரும் மேற்கொள்வார்கள் எனக்கு தெரியாது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். எதுவரைக்கும் இந்த போராட்டம் எனக்குள் நீடிக்கும் என்று எனக்கு தெரியல. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நன்மையை செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியல. ஏதோ ஒரு காரியம் என்னை தடை செய்கிறது. அந்த தடைகளை எனக்குள்ள நீக்கி போடும் ஆண்டவரே. பாருங்கள், அடுத்து 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் யாருன்னு விடுதலை ஆக்குவார். நிர்பந்தமான மனுஷன். நன்மை தீமை இரண்டுமே உனக்குள் போராடி கொண்டிருக்கிறது. நன்மை விட தீமை அதிக பலன் கொள்ளுகிறது. நன்மை விட தீமைதான் அதிகமாக எனக்குள்ளே வெளிப்படுகிறது. வார்த்தையின் மூலமாக, செயல்கள் மூலமாக, கிரிகள் மூலமாக ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளது வெளிப்படுகிற அந்த தீமையை நான் காண்கிறேன். ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, எனக்குள் போராடுகிற இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். யார் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இயேசுதான் நமக்கு விடுதலை கொடுப்பார். குமாரன் உங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், அடுத்த 8வது அதிகாரத்திலே அருமையாக சொல்லுகிற முதல் வசனத்தில், ஆனபடியா கிறிஸ்து இயேசு பட்டவர்களாயிருந்து மாம்சத்துபடி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று அங்க கேட்கிறாரு, யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்கன்னு. 2வது வசனத்தை சொல்றாரு, நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு. யார் எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவார்கள்? 2வது வசனம் 8:2 எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அல்லேலூயா. யார் நமக்கு விடுதலை கொடுப்பாங்க? இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை விடுவிப்பவர். அவரே நமக்கு விடுதலை கொடுப்பவர். கட்டுகள், பாவங்கள், அடிமைகள், நுகத்தடிகள், தீமைகள், எத்தனை அக்கிரமங்கள் உள்ள இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர், அவர்தான் இயேசு. இயேசுதான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசுதான் நமக்கு எல்லாவற்றிலிருந்து கட்டுகளில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையாக்க முடியும். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகளில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? தீமையே
நன்மையினாலே வெல்லணும். ஆண்டவர் நமக்கு விடுதலை ஆக்கிட்டார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். தீமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை பெற்றோம். உண்மைதானே? நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே? நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தினால, வசனத்தினால நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் அன்பினாலே நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய அபிஷேகத்தினால நாம் நிறைந்திருக்கிறோம். தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அவர் விடுதலை தந்தது உண்மையானால், அபிஷேகம் உண்மையில் இருப்பது உண்மையானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உண்மையானால், தேவனுடைய பிரமாணம் உங்களை விடுதலை ஆக்கினது சத்தியமானால், உண்மையானால், நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். மறுபடியும் தீமைக்கு போகக்கூடாது. மறுபடியும் அக்கிரமத்திற்கு போகக்கூடாது. மறுபடியும் பாவத்திற்கு போகக்கூடாது. பாவ பிரமாணம் உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நீங்கள் சத்தியத்திற்காய் போராட வேண்டும். வேத வசனத்திற்காய் நீங்கள் போராட வேண்டும். தைரியமாக ஆண்டவருக்காக நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீமையை நன்மையினாலே நம்ம வெல்லணும் அப்படின்னு சொன்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது படிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை படிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொன்னிகளை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விசாரியுங்கள். 17வது வசனத்திலே ஒரே அந்த மேல இருக்கிற வசனம் சொல்லுகிற ஒரு வரியில தீமையை நன்மையினால வெல்லணும்னா நன்மையை படிக்க. ஆமென். 17வது வசனத்திலே அருமையா இருக்குது. சத்தமா படிங்க அந்த ஒரு லைன். நன்மை செய்ய படியுங்கள். நீங்க என்னதான் படிச்சாலும் தீமை ஜெயிக்க முடியாது. நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், அதனால தீமை ஜெயிக்க முடியுமா? இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன், அதனால தீமை ஜெயிக்க முடியுமா? அது நிறைய உலக படிப்புகளை படிச்சுட்டேன், தீமை ஜெயிக்க முடியுமா? தீமை ஜெயிக்கணும்னா நீங்க அந்த படிப்பெல்லாம் இல்ல, நன்மையை படிக்கணும். யார் நன்மை? இயேசு. இயேசுவை நீங்க படிச்சாதான் உலகத்தில் இருக்கிற தீமையை நீங்க ஜெயிக்க முடியும். இயேசுவை படிக்கல அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவுதான் என்னென்ன புத்தகங்களை எடுத்து நீ படிச்சாலும் உன்னால தீமையில இருந்து ஜெயிக்கவே முடியாது. நன்மையை படிக்கணும், நன்மை செய்ய படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க அப்படின்னு. அப்போஸ்தலர் 10:32 குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்தார்? வியாதி உள்ளவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கட்டப்பட்டவங்களுக்கு, இன்றைக்கு பிசாசினாலே இன்றைக்கு சூழப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறார். இன்றைக்கு அநேகர் அப்படி செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்தார். தெரு தெருமாக தேவன் வீதி வீதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டி தொட்டி நகரம் எல்லாம் சுற்றி திரிந்தார். பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்தார். அவர் நடந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? ஒரே நோக்கம், நன்மையை செய்யணும், நன்மையை செய்யணும். இதேதான் அவருடைய ஊழியமே. அதுதான் நன்மையை செய்யறது அவருடைய ஊழியமே. அல்லேலூயா. விசுவாசிகளாகிய தேவன் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியங்கள் என்ன தெரியுமா? நன்மையை செய்ய படிக்கணும், நன்மையை செய்ய படிக்கணும். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாதிருங்க. மற்றவர்கள் உதாசீனப்படுத்துற நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தாதிருங்கள். ஒருவன் உங்களை ஏசினால் மறுபடியும் நீங்கள் அவர்களை ஏசாதிருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் சண்டையிட்டால் நீங்கள் அவரிடத்தில் சண்டையிடாதிருங்கள். ஒருவன் உங்களை குறித்து முறுமுறுத்தால் நீங்கள் பதிலுக்கு முறுமுறுக்காதிருங்கள். ஒருவன் விரோதமாக உன்மேல் கை ஓங்கினால் நீங்கள் மறுபடியும் கை ஓங்காதிருங்கள். பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள், நன்மையை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
14ஆம் வசனத்திலே தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், ரிட்டைர்மெண்ட் ஆகுன்றார். அல்லேலூயா. Hallelujah. அதுல இருந்து ரிட்டைர்மெண்ட், வெளியே வந்துருங்க. அந்த ஜாப்ல இருந்து வெளியே வாங்க. அந்த கெட்ட சவகாசம் வெளியே வந்துரு. கெட்ட நண்பர்கள் வெளியே வந்துரு. கெட்ட உறவுகள் வெளியே வந்துரு. கெட்ட நடக்கைகள், கெட்ட கிரியைகள், நடப்பிக்கிறவர்களோடு கூட ஐக்கியமாகிறாத வெளியே வந்துரு. பாவிகளோடு கூட ஐக்கியத்தை விட்டுவிடு. துன்மார்க்கரோடு கலந்து ஓடாதே, வெளியே வந்துரு. தீமை செய்தலை விட்டு ஓய்வுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல இருந்து ஓய்வீடு வேண்டாம். மறுபடியும் தீமை செய்யாதீர்கள், நன்மை செய்ய படிங்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் திருச்சபை மக்களாக நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், பேசுகிறார். தீமை செய்தலை விட்டு ஓய்வுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். படிக்கணும். உலகமான நம்முடைய விசுவாசிகளுக்கு, பிள்ளைகளுக்கு எத்தனையோ படிப்புகள் நம்ம சொல்லித்தரோம். அதை படி, இதை படி, அதை படி, இதை படிச்சியா, அதை படிச்சியா, இதை படிச்சியா. இரவெல்லாம் படிக்கிறாங்க, காலையில இருந்து படிக்கிறாங்க, கண் விழித்து படிக்கிறாங்க. இந்த படிப்பெல்லாம் கொடுக்க கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ படிச்சா உனக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தரே கொடுப்பார். நீ இதை படி, எதை படிச்சாலும் நன்மை செய்த படிக்க மறந்துடா. அல்லேலூயா. மேற்படிப்பு, அந்த படிப்பு, இந்த படிப்பு, அங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இதை படிக்கிறது நல்லது. ஆனா படிக்க வேண்டியதை படிக்க மறந்துடாது. இயேசுவை படி. Hallelujah. நான் கூட அப்படிதான் ஆசைப்பட்டேன். ஆண்டவரே நல்லா படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு. நல்லா படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரணும் ஆண்டவரே. சிறு வயதுல இருந்து ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். 14-15 வயசுல இருந்து ஆண்டவர் என்னோட பேசி என் ஊழியத்துக்கு வா என்று ஆண்டவர் என்னோட பேசினார். நான் சொன்ன, ஆண்டவரே நல்லா படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன படி அப்படின்னா. Hallelujah. எப்படி ஆண்டவர் இல்லை, நானே எழுத்து அப்படின்னார். நானே எழுத்து, நானே எழுத்தா நீ என்ன படி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசவே இல்லை. இன்னைக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் இயேசுதான் படிச்சுட்டு இருக்கிறேன். Praise the Lord. இயேசுவை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. சத்தியத்தை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. Hallelujah. நாம் தேவனை தான் படிக்க வேண்டும். தேவனை படிச்சுட்டா பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. Hallelujah. நாம் நன்மை செய்ய என்ன செய்யணும்? படிக்கணும். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, தீக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை, விதவையின் வழக்கையும் விசாரிங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நன்மை. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதை பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறது, நன்மை செய்கிறது. இதுதான். ஏன் ஏழைகளை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறார்? ஏன் ஆண்டவர் விதவைகளை இந்த உலகத்திற்கு உண்டாக்கி இருக்கிறார்? ஏன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுத்திருக்கிறார்? ஏன் ஊமையனை படைத்தார்? ஏன் செவிடனை படைத்தார்? யான் முடவனை ஆண்டவர் படைத்தார்? ஐஸ்வர்யவான்களை சோதிப்பதற்காகவே தான் இவர்களை உண்டாக்கினார். நாம் நன்மை செய்கிறோமோ இல்லையே என்று சொல்லி ஐஸ்வர்யவான்களை சோதிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களை தேவன் படைத்திருக்கிறார் என்பதை மறந்தாதே. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை படிங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 2:6 வசனத்திலிருந்து படிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவன் அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார். நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதை கேட்ட பலனை வரும். நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் உனக்கு தீமை வரும். தொடர்ந்து படிங்க. கிரியைகள் செய்து ம். அதிமையும் வளத்தையும் கிரியாமையும் என்ன கொடுப்பார் ஆண்டவர்? நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் ஐயா நான் நன்மை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் பாஸ்டர்? யாரும் கொடுக்க கூடாது, பெற முடியாது நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் கொடுப்பார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவார். நித்திய ஜீவனை காசு கொடுத்து வாங்க முடியுமா? Yes. வாங்கவே முடியாது. அழியாத ஒரு வாழ்வு. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாத ஒரு வாழ்வு, முடிவில்லாத ஒரு வாழ்வு. அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். நீ நன்மை செய்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல்
அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ என்ன வரும்? உங்களுக்கு சண்டை போட்டா என்ன வரும்? உன் மேல உக்கிர கோபம் வரும். சண்டை போடுறவங்களுக்கும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நன்மைக்கு பதில் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் உக்கிர கோபம் வரும். 1 வருஷம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கு என்ன வரும்? உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன உண்டாகும்? மகிமை, கனம், சமாதானம். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். போதும். நன்மை செய்தால் என்ன வரும்? உனக்கு மேன்மை உண்டாகும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவன் பேசுகிறார் காயினிடத்துல. காயேன், சகோதரனுக்கு நீ தீமை செஞ்சிட்ட, வெகு தீமை செய்யற, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்கிறது. இந்த கண்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் உனக்கு வர வேண்டாம். பொறாமைகள் உனக்குள் வர வேண்டாம். நன்மை செய், உனக்கு மேன்மை உண்டாகும். நன்மை செய்யாதிருந்தால் நமக்கு என்ன வரும்? தீமை, பாவம். வாசப்படியிலே பெட்டு போட்டு படுத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் எங்க இருக்கும்? வாசப்படியில படுத்துரும். படுத்துருந்தா இருக்கு. நம்மளே படுக்க போட்டுருவோம். எதுக்கு? பாவத்திற்கு, தீமை. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நன்மை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையே நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. தீமையை நன்மையினாலே வெல்லும்படி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கண்பன கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:9, எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம், நீதிமொழிகள் 17:13, நீதிமொழிகள் 3:27, பிரசங்கி 3:12. இவைகள்லாம் நம்ம சொல்ல வேண்டும். ஆனா நமக்கு சொல்வதற்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். நன்மை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நன்மைகளை கர்த்தர் அங்கே செய்யும்படியாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நன்மையை செய்ய படிக்கணும். இரண்டாவதாக, தீமையை நன்மையினால வெல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 31. இருபத்தி 4வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. நன்மை செய்யணும். இரண்டாவது, நன்மையை பேசணும். என்ன செய்யணும்? நன்மையை பேசணும். ஃபர்ஸ்ட் செய்யணும், இரண்டாவது பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவை குறித்து நம்ம பேசுற பேச்சுகள், வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறரை குறித்து நாம் என்ன பேசுகிறோம்? தீமையை பேசுகிறோமா? நன்மையை பேசுகிறோமா? ஒரு இடத்தில் நம்ம பேசுகிற பேச்சு, வார்த்தைகள்
அவர்கள் நமக்கு தீமை செய்திருந்தாலும் கூட அவர்களை கண்டு நாம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உயர்த்துவாராக. ஆண்டுடைய வசனங்களை அவங்களுக்கு சொல்லுங்க. தீமைக்கு தீமை பேசாதீங்க. அவங்க ஒரு வார்த்தை நமக்கு விரோதமா பேசிட்டா பதிலுக்கு அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. பிறர் நமக்கு கெட்ட வார்த்தைகளை பேசும்போது நாமும் பதிலுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. பிறர் நமக்கு கோபமாய் பேசும்போது நாமும் கோபமாய் பேசக்கூடாது. பிறர் நமக்கு எரிச்சலாய் பேசும்போது நாமும் பிறர் விரோதமாய் எரிச்சலாக பேசக்கூடாது. நான் உயர்ந்தவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனா பார்த்துருவோம் என்று சொல்லி பதிலுக்கு பதில் வையாமலும் பதிலுக்கு பதில் வையக்கூடாது. பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன பேசும்படி சொன்னாரு? நன்மையை பேசு. பாருங்க, அதான் அடுத்து கீழே வசனம் படிங்க. 29 படிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இன்றைக்கு கர்த்தர் திருச்சபை மக்களுக்கு சொல்ல, தீமையை பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. நன்மையை மாத்திரம் பேசு, நன்மையை பேசு அப்படின்னு ஆண்டு நம்ம கற்றுத்தராரு. தீமை பேசக்கூடாது. லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்யறது தான் வந்தாரு. ராத்திரியில ஆண்டவர் சொப்பனத்துல பேசினாரு, லாபான், என் மகன் யாக்கோபு, நீ அவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. யாருக்காவது சப்போர்ட்டா இருக்காரு? லாபா மாமா, தாய் மாமா. அல்லேலூயா. 20 வருஷம் வேலை பார்த்தாரு. 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக, இன்னொரு 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்காக, இன்னொரு 7 வருஷம் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக வேலை செஞ்சு 21வது வருஷத்துல வெளியே ஆண்டவர் சொன்னார், நீ போயிடு அப்படின்னாரு. சொல்லாம கொள்ளாம ஆண்டவர் சொன்னார் சொல்லி எழுந்து போயிட்டாரு. பொழுது வந்து பார்த்தா பிள்ளைகளும் காணும், யாக்கோபும் காணும், யாருமே காணும், ஆடு மதங்கள் காணும். லாபானுக்கு கோபம் வந்துச்சு. இப்படி போயிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி நம்மள மோசம் போய்கிட்டானே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. 20 வருஷத்துக்கு மேல நாம இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துமே, 2 பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்துமே, திருமணத்தை நாம பண்ணி கொடுத்துமே, வீடு வாசல் எல்லாம் கொடுத்துமே, நமக்கு ஒரு காரியம் கூட சொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி லாபானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, வீட்டுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போனாரு. யாக்கோபு கிட்ட சண்டை போடுறதுதான் போனாரு. அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பறிக்கதான் போனாரு. யாக்கோபு மலையில இருக்கிறாரு. ஒரு மலை அடிவாரத்துல இருட்டாயிடுச்சு, போக முடியல, ராத்திரி படுத்துட்டாரு. ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறாரு, லாபான், யாக்கோபோடு கூட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கைப்படுத்தாரு, நீ ஏதாவது செஞ்சு நான் அவனை போட்டு தள்ளுவேன். அல்லேலூயா. பயந்துட்டான். யாரு? லாபான் பயந்துட்டா. என்னடா அது சொல்றாரு இந்த 29, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு நைட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நான் எதுவும் உங்களுக்கு செய்யல, ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர், நம்மோடு கூட தேவன் இருப்பாருன்னு சொன்னார். நம்ம என்னதான் செய்யணும்? நன்மையை மாத்திரம்தான் பேசுறாங்க. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமோ, என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச
முன்பாக நின்று நினைப்பது உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். அவர் சொல்றாரு பாருங்க, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச அண்டர்லைன் பண்ணுங்க, நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தரலோ. நம்ம நன்மையை ஏற்கனவே பேசியிருந்தா கூட அதுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அநேக முறை நான் நன்மையை பேசியிருக்கிறேன் பாஸ்டர், மற்றவர்களுக்காக நான் வழக்காடி இருக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் நன்மையை பரிந்து பேசியிருக்கிறேன். எவ்வளவு ஜனங்கள் தீமை செய்தாங்க, அவங்களுக்கு நன்மைக்காக நான் ஆண்டவரோடு கூட நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் நீ பேசின நன்மைக்காக உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். மற்றவர்களை பற்றி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அவன் கையை எடுத்திருந்தப்பா, ஆண்டவரே அவனை ரட்சியும் அவளை சிக்ஷியும் ஆண்டவர், அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை சிக்ஷிடுங்க, அவனை ரட்சியும் ஆண்டவர், எடுத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க ஆண்டவர், உடனே நாளைக்கே செஞ்சிருங்க ஆண்டவர், அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நன்மையை தான் பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறது கூட நன்மை தான் பேசணும். எதிராளி நிமித்தம், சத்துருக்கள் நிமித்தம் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நன்மை தான் பேசணும் தவிர, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே அவன் உடைச்சிட்டு வரும்போது ஏதாவது ஆயிடுச்சு ஆண்டவரே, அவன் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, அவன் வியாதி பண்ண ஆண்டவரே, மண் எடுத்து அவன் மேல தூத்துறது, சபிக்கிறது, தூற்றுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? நன்மையை சரி. தீமையை நன்மையினால் என்ன செய்யணும்? இல்லை. வெல்லணும். நன்மையை செய்யணும், நன்மையை பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம், மூன்றாவது குறிப்பு ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையே தேடணும்னு சொல்றாரு. நம்ம என்ன தேடணும்? நன்மையை தேடணும். மூன்றாவது குறிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது என்ன? நன்மையை பேசணும், நன்மை செய்யணும். இரண்டாவதாக நன்மையை பேசணும். 5ஆவதாக நன்மையை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் குறிப்பு என்ன? நன்மை செய்யணும். இரண்டாவது நன்மையை பேசணும். மூன்றாவது நன்மையை தேடணும். மூன்றாவது குறிப்பு என்ன? நன்மையை தேடணும். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை தேடக்கூடாது, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க சொல்றபடி நடக்கணும்னா, நீங்க விரும்புகிறது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நன்மையை தேடினாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நன்மையை தேடலைன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கவே மாட்டார். நன்மையை தேடி பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நன்மை மாத்திரம் தேடுங்க, யாருக்கு தீமை செய்ய தேடாதீங்க. 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது உழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4 கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது உழைப்பீர்கள். நன்மை என்று சொன்னால் யாரு? தேவன் தான் நன்மை, அவரை தான் நம்ம தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். அதே ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு செல்வ வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்வு விடுதலையான வாழ்வாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், நன்மையை தேடணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோது கைவிடவே மாட்டார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையை மாத்திரம் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்மையை தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவைகளை காத்து நன்மையை ஜாக்கிரதையோடு கூட தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனமாக தேடுங்கள். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடு. அது காலையிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தென்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை தேடு, சத்தியத்தை தேடு, அதிகாலையில் ஆண்டவரை தேடு. சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஐக்கியத்தை நீங்கள் தேட வேண்டும். தேவ சமூகத்தை நாடி ஓடி நீங்கள் வர வேண்டும். தேவ சமூகத்தை ஜாக்கிரதையோடு கூட தேட வேண்டும். கவனமாய் நீங்கள் தேட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல நாட்களிலே தேவனுக்காக நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் குறைவீர்கள். ஆமென். ஆமென். நன்மை என்ன செய்யணும்? தேடணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது குறிப்பு நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22 படி. தீமையை யோசிக்கிறவர்கள் ஆ, தவறுகிறார்கள் அல்லவோ, ம். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. என்ன உண்டு? கிருபையும் சத்தியமும். என்ன செய்யணும்? நன்மையே யோசிக்க. முதலாவது குறிப்பு என்ன? நன்மையை செய்யணும். இரண்டாவது நன்மையை பேசணும். அப்புறம் மூன்றாவது நன்மையை தேடணும். 4வது குறிப்பு நன்மையை யோசிக்கணும். நம்ம யோசனைகள் நிறைய இருக்கு. பாஸ்டர் அதுவா கேட்கிறீங்க? யோசனைகள் எவ்வளோ யோசனைகள் வந்து போகுது பாஸ்டர் இந்த மண்டையில. மனுஷனுடைய எண்ணங்கள் அதிகம், மனுஷனுடைய யோசனைகள் மிகுதி. லட்ச லட்ச யோசனைகள் ஒரு நாளில வந்து போகிறது. அதிகமான யோசனைகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யோசிக்கிற யோசனையில நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு யோசனை பண்ணு. அதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நான் எண்ணுகிற எண்ணங்களிலே, என் மண்டையில ஓடுகிற யோசனைகளிலே தீமை வாசம் செய்கிறதா நன்மை இருக்குதான்னு யோசனை பண்ணிப்பார். யோசித்துப்பா. அந்த வசனம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? தவறி போறோம், சறுக்கல் வரும். நிறைய விஷயங்களில் நாம் தவறுகிறோம். அநேக விஷயங்களில் நாம் தவறி போகிறோம். காரணம் என்ன? அநேக விஷயங்களில் நாம இடறி போவதற்கான காரணம் என்ன? தீமையை யோசிக்கிறதுனால்தான். நம்முடைய யோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எப்படி யோசிக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய செயல் இருக்கும். எதை நாம் யோசிக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். உள்ள இருந்து தான் வெளியே வரும். வெளியே இருந்து உள்ள போறது தப்பு இல்ல, நம்ம சாப்பிடுறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா உள்ள இருந்து வெளியே வருது பாருங்க, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நாம் எதை யோசிக்கிறோம்? இப்போ ஒரு நிறைய யோசனை, ஏதோ யோசனை ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மின்னல் மாதிரி யோசனைகள் வரும். மின்னல் மாதிரி ஒரு செகண்ட்ல நிறைய யோசனைகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நிறைய யோசனைகள் வரும். அந்த யோசனையிலே நன்மை இருக்கா? நன்மை இருக்கா? நன்மை யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிற யோசனையிலே நன்மை மற்றவர்களுக்கு செய்யணும். நன்மை யோசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபையும் சத்தியமும் கிடைக்கும். நன்மையை யோசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியம். 2ஆம் அதிகாரம் நீதிமொழி 2:11 படிங்க. நீதிமொழிகள். யோசனை உன்னை காப்பாற்றும். நல்லதை யோசித்தனா உனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். உன்னை காப்பாற்றும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நல்லது யோசனை பண்ணாலே போதும், கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். ஆமென். உன் யோசனை நல்லதா இருந்துச்சுன்னா எந்த தீமையும் உனக்கு வராது.
உன் எண்ணங்கள் நல்லா இருக்கணும், உன் யோசனைகள் நல்லா இருக்கணும். அவன் யோசனை எப்படி இருக்குது அப்படியே அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. Hallelujah. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நல்யோசனை செய்து நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்ல யோசனை பண்ணா நிச்சயமா உனக்கு ஜெயம் கிடைக்கும். நல்லவங்களோடு கூட இரு. நல்லதை யோசிக்கிறவங்களோடு, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களோடு கூட நீ யோசனை கேளு. சில பேர்ல தப்பா ஆலோசனை சொல்லுவாங்க, தப்பான ஆலோசனை கொடுப்பாங்க. எப்படி விட்டுறாத நீ அவங்கள, நீ பதிலுக்கு பண்ணு. அவன் ஒண்ணு பண்ணா நீ ரெண்டா பண்ணு, அவன் ஒண்ணு பேசினா நீ ரெண்டா பேசு. விட்டுறாத. அடிக்கடி போய் சட்டை போடு. சில பேர்லாம் கெட்ட ஆலோசனை சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஃப்ரீயா சொல்லி தருவாங்க. கூட இருந்தே நமக்கு சொல்லி 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 அந்த ரத்தத்துல ஊறி போடும். அல்லேலூயா. Hallelujah. ரத்தத்துல ஊறி போச்சுன்னா அது மாறாது. அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. நம்ம உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க. போதும், நிறுத்து, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. போதும், நிறுத்து, ஸ்டாப், உன் வேலையை நீ பாரு. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களோடு கூட இரு. யோசனை பண்ணிக்கணும், சொல்றது நமக்கு கெட்டதா நன்மையா, உங்களுடைய விளைவு யார் அனுபவி. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையை யோசிங்க. அல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக 3வது யோவான் நிருபம், கடைசியில வெளிப்படுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகம் யோவான் எழுதின 3வது நிருபம், பக்கம் 331, கடைசி. எடுத்துக்கொண்டீங்களா? 11வது வசனத்தை வாசி. பிரியமானவனே, நீ தீமையானதை நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை பின்பற்று. நன்மையை பின்பற்று. நன்மை என்ன செய்யணும்? நீ பின்பற்ற வேண்டும். தீமையை பின்பற்றக்கூடாது. அவங்க தீமை செய்தாங்கன்னா அவங்கள பின்பற்றாதீங்க. நம்ம ஊர்ல யாரும் ரவுடி இருப்பாங்க, அவனை பின்பற்றாது. அல்லேலூயா. அவங்க பின்னாடி போயிடாத. பொல்லாதவன் இருப்பான், அவன் பின்னாடி போயிடாது. பாவம் செய்வான், அவன் பின்னாடி போயிடாது. நீ அவன் பின்னாடி போக போக இன்னும் பாவம் உன்னை தொடரும். பாவம் செய்தலை விட்டு, தீமை செய்து விட்டு வெளியே வா. நீ யாரு பின்னாடி போகிறாய் என்பதை யோசனை பண்ணு. உனக்கு முன்னே யாரு போறாங்க, யாருக்கு பின்னாடி நீ போற, யாரை நீ பின்பற்றுகிற, யார் உனக்கு ரோல் மாடலா இருக்கிறாங்க, யாரை நீ ஃபாலோ பண்ற. பூவோட சேர்ந்து நாரம் என்ன செய்யும்? வணக்கம். அவன் புத்தி தான் நமக்கு வரும். சொல்லுவாங்க பெரிய, நல்லவனோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். உனக்கு நல்ல புத்தி வரும். கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட புத்தி தான் வரும். நீ யாரோட பழகிறாயோ அந்த பேச்சு தான். நீ நல்லவனா கெட்டனா வந்து உன் நண்பனை, உன் நண்பன் பேர் எனக்கு சொல்லு, நீ யாரு நான் உங்களுக்கு சொல்றேன். பின்பற்றுகிற நபர் யார்? இயேசு வந்தார், சீடர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. பிள்ளைகளே, என்னை பின்பற்றுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களையோடு கூட நீங்கள் ஐக்கியம் பாராட்ட வேண்டும். மாம்சத்துக்குரியவர்களுடன் நீங்கள் பின்பற்றக்கூடாது. உலக பிரகாரமான மனுஷனை நீங்கள் பின்பற்றக்கூடாது. உலகத்திலிருந்து தேவனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். வேர் பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் என்று சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள், ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 38:20. சங்கீதம் 38:20. சீக்கிரம் படி. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் விரோதிக்கிறார்கள். என்னை விரோதிக்கிறார்கள். உன்னை நிறைய பேர் விரோதிக்கிறாங்கன்னா நீ ரைட்டான இடத்துக்கு போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. உனக்கு விரோதிகள் அதிகமா இருந்தாங்கன்னா நீ ரைட்டான இடத்துக்கு போறன்னு அர்த்தம். Praise the Lord. எனக்கு விரோதிகளே இல்ல பாஸ்டர் சொன்னா நீ தப்பா போறன்னு அர்த்தம். எனக்கு விரோதிகளே இல்ல பாஸ்டர், எனக்கு யாரும் எனக்கு சத்துருக்களே இல்ல அப்படின்னு பார்த்தனா நீ ஏதோ தப்பான வழியில போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா விரோதியே சாத்தான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. விரோதி யாரு? சாத்தான் தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா சங்கீதம் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்தை வாசி. கர்த்தாவே, சத்துருக்கள் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். விரோதமாய் எனக்கு விரோதம் எழும்புகிறவர்கள் ஏறும். பாருங்க, பெருக்கமா இருக்கிறாங்க. மிக பெரிய கூட்டம். என்ன கூட்டம்? சத்துருக்களின் கூட்டம், பெரிய கூட்டம். விரோதிக்கிறவர்கள், எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஐயா, அநேக முறை என்னை நெருக்கியும் அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். உன்னை விரோதமாக வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலமாய் இருக்கிறார். நீ யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு உபத்திரம் நிறைய வரும், ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவை எல்லாவற்றையும் நின்று அவனை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். Praise the Lord. நன்மையை பற்றி கொள்ளு. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மையை செய்யணும். அருமையா சொல்லுகிறது, நன்மையை பற்றி கொண்டு பற்றிக்கொள்ளு. அப்படி தழுவிக் கொள்ளுங்க, நன்மையை தழுவுங்க. எப்படி சீஷர்கள் வந்து ஏசப்பாவுடைய கால்களை தழுவி கொண்டது போல, அவருடைய பாதத்தை அப்படியே பிடித்து கொண்டது போல, நன்மையை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே தழுவணும். பற்றி கொள்ளணும். விடவே கூடாது. நீங்க தான் பற்றி கொள்ளணும். நீங்க தான் நன்மையை வந்து தொடர்ந்து நன்மையை வந்து அப்படியே பற்றி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நன்மையை நீங்க பிடிச்சுக்கணும். நன்மை விடக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை அப்படியே பற்றி கொண்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நன்மை மேல கையை போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை கை, உங்க கை வந்து நன்மை மேல இருக்கணும். அவருடைய காலை பிடிச்சுக்கணும். ஏசப்பாவுடைய காலை பிடிக்கணும். அவருடைய பாதங்கள் நன்மை செய்தது. ஏசப்பாவுடைய பாதம் எத்தனை அழகுள்ளது. ஏசப்பாவுடைய பாதம் எவ்வளவு அருமையானது, மென்மையானது. பற்றிக்கொள். ஏசப்பாவுடைய பாதத்தை பிடித்துக்கொள். அதான் நன்மை. பற்றிக்கொள்ளணும், விடவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய பாதத்தை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். இயேசுவே, உங்களுடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும். உங்களை பற்றி கொள்ளுங்கள், உங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களை தழுவி கொள்ளுங்கள். ஏசப்பா உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறேன். ஏசப்பாவா அப்படியே நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ள கிருபைகள் உனக்கு பெறுகிறோம். ஏசப்பாவை நீங்க பற்றி கொள்ள அவரை பிடிக்க அவரை தழுவிக்கொள்ள ஆண்டவர் மகிமையினால் உன்னை மூடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? நன்மையை செய்யும். இரண்டாவது நன்மையை பேசும். மூன்றாவது நன்மையை தேடணும். நான்காவது நன்மையை யோசிக்கணும். ஐந்தாவது நன்மையை பின்பற்றணும். ஆறாவது நன்மையை பற்றிக்கொள்ளும். ஏழாவது நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சம்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது
அவர்களுக்கு விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. Hallelujah. கடைசியாக நன்மையை நாம் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நன்மையை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். எத்தனை பேர் பிறருடைய நலனை விசாரிக்கிறீங்க? பிறருடைய நலனை விசாரிப்பதா நன்மையை விசாரிப்பது? பிறருடைய நலனை நாம் விசாரிக்கிறோமா? எப்படி இருக்கீங்க? போன் பண்ணி சாப்பிட்டீங்களா? பிறருடைய நலனை நம்ம விசாரிக்க, உறவுகளை பாதுகாக்க வேண்டும். ஐக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை நாம் இழந்து விடக்கூடாது. நமக்கு கொடுத்த சபையை நாம் இழந்துடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை நாம் இழந்துடக்கூடாது. வெளியேறப்பட்டு நமக்கு ஆண்டு கொடுத்த அன்பை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அன்பை இழந்திருக்கிறாங்க. சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்க. காரணம் என்ன? நன்மையை விசாரிக்கல. ஆமென். நன்மையை விசாரிச்சாதான் நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கணும்னா பிறருடைய நன்மை விசாரி. உனக்கு நன்மை கிடைக்கணும்னா மற்றவருடைய நன்மையை விசாரிக்கணும். நீ நல்லா இருக்கணும்னா உன் குடும்பத்திலே நல்ல உறவுகள் மேம்பட வேண்டும். ஐக்கியம் மேம்பட வேண்டும். விசாரிங்க. வஸ்திரம் இல்லாதவனை வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து விசாரிங்க. ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து விசாரிங்க. ஏதாவது வேண்டுமா என்று விசாரிங்க. தேவன் விதவைகளை விசாரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிக்கிறார். ஊழியக்காரனை ஆண்டவர் விசாரிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் பிறரை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ரூத்து சொல்றாங்க, போவாசை பார்த்து, ஒரு விதவை, இவ்வளவு அன்பா என்ன விசாரிச்சீங்களே. அல்லேலூயா. Hallelujah. நேரம் கொடுத்து விசாரிச்சீங்களே. சில பேர்லாம் விசாரிப்பதற்கு நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், எனக்கு விசாரிப்பதுக்குள்ள நேரம் இல்லை. நிறைய பேர் பிஸியா ஓடிட்டு இருக்கிறாங்க. வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. பலவீனமா இருக்கிறாங்க. இல்லாதவங்களா இருக்கிறாங்க. குறைவுபட்டு இருக்கிறாங்க. சிறையில் இருக்கிறாங்க. என்னை பார்க்க வரல, என்னை விசாரிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கு செய்யல. எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். படுக்கையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இல்லாமல் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நன்மை, பிறருடைய நன்மையில நாம் அக்கறை கொள்ளுகிறோமா என்பதை இப்ப யோசனை பண்ணி பாருங்க. பிறரை நாம் விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வீட்டுல போய் என்ன செய்யணும்னா, இந்த 7 காரியத்தை எழுதணும். எழுதி சோர்ல ஒட்டணும். உங்க வீட்டுல நீங்க டெய்லியும் பாக்குற மாதிரி ஒட்டணும். நீங்க வந்து இப்பதான் ரொம்ப நமக்கு இப்ப எழுதி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கலர் பிரிண்ட கொடுத்துடுறாங்க. அல்லேலூயா. Hallelujah. கலர் பிரிண்ட கொடுக்குறாங்க. என்ன பாஷையில எழுதணும்? தலைப்பு போடு. தீமையை நன்மையினால வெல்லு. தலைப்பு போடு. வசனத்தை போடு. தீமையை நன்மையினால வெல்லு. அப்படி தலைப்பு போடு. நன்மைக்கு ஞானியாயிரு. தலைப்பு போடு. 7 பாயிண்ட் கீழே போடு. 1 2 3 போடு. ஸ்டார் போடு. முதலாவது என்ன போடு? நன்மை செய். வசனம் பக்கத்துல போடு. நன்மையை பேசு. வசனத்தை போடு. நன்மையை தேடு. வசனத்தை போடு. 4வது நன்மையை யோசி. 5வது நன்மையை பின்பற்று. 6வது நன்மையை பற்றி கொண்டு. 7வது நன்மையை விசாரி. எழுதி ஓட்டிக்கினா போதும். உனக்கு தீமையே மனசுக்குள்ள வராது. உன் வீட்டுக்குள்ள தீமையே வராது. பொல்லாப்பே உனக்கு வராது. நீ எதை பின்பற்றுக அதான் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. செய்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீசஸ்.